இந்த படம் ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு அவார்டுக்காக எடுக்கணும், இல்ல கமர்ஷியல் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக எடுக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கல. ஆக்சுவலா பியூர் சினிமா எடுக்கணும், அதுதான் எங்களோட எண்ணம். இது டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா பார்த்துருப்பீங்க வடச்சென்னை கேஜிஎஃப் படத்துல கத்துறது வர்றது கெட்ட வார்த்தை பேசுறது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இதுல ஒரு சின்ன எமோஷன் தான், அது எவ்வளோக்கு எவ்வளோ சட்டிலா ப்ளே பண்ண முடியும். இப்போ ஆசையா இருக்கும் கேட்கும் பொழுது. ஃபஹத் ஃபாசில் என்ன பண்ணுவாராம், ஃபர்ஸ்ட் ஒரு முறை நடிச்சிருவாராம் ஃபர்ஸ்ட் ஷாட், கேள்விப்பட்டிருக்கேன். கடைசியில் திருப்பவும் வந்து படம்லாம் முடியிற சமயத்துல அந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் பண்ணது திருப்பி கேட்டு பண்ணுவாராம். நாங்க இந்த படத்துல ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படம் பண்ண வரல, இந்த படம் நடக்கணும்ன்றதுக்காக நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த ரிஸ்க் எடுத்து நாங்க பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் கேரக்டர் மாதிரி தான் எனக்கு வேணும்னு ஒரு கேரக்டரை காமிச்சாங்க. அவங்க வந்து சுந்தரி பாட்டின்னு அவங்க பயங்கர ஸ்ட்ராங். அண்ட் அது அவங்கள நான் பார்க்குறேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்னா தூக்கிடுவாங்க, 4 பேரை அடிச்சு போட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கு. பேச்சுலையும் சரி, அவங்களுடைய எல்லா விஷயத்துலையுமே திறமை, அது இது எல்லாமே ஃபிசிக்கலாகவும். அங்கம்மான்னு சொன்னா ஆக்சுவலா தமிழ்ல இன்னொரு அர்த்தம் இருக்கு, அழகு, பியூட்டிஃபுல். சட்டை ஓடாமே நீ அழகாத்தான் இருக்கிற, சட்டை ஓட்டு பழக்கமே இல்லையே. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஓகே, நான் வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறேன். அங்கம்மாள் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்போ 2-3 படங்கள் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதாவது நான் வந்து கட்டில்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது வெளியில் என்னோடய அறிமுக படம், அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இவி கணேஷ் பாபு டைரக்டர். ரொம்ப லேட்டாக தான், சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. அடுத்தது சார்பட்டா பரம்பரை பண்ணியிருந்தேன். அதுதான் என்னை நடிகை அடையாளம் காட்டுச்சு. ஒரு தேட்டரில் இருக்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தங்க வந்து விபின் ராதாகிருஷ்ணன் தான் டைரக்டர். அவருடைய ஏர்லியர் படத்தில், ஃபஸ்ட் படத்தில் நடிச்சிருக்காங்க, ஆவே மரியான்னு சொல்லிட்டு, அமேசானில் இருக்க அந்த படம். அவங்க மேகாராஜன் வந்து என்ன ரெஃபர் பண்ணவும், இவங்க நட்சத்திரம் நகர்கிறது பார்த்துட்டு டெஃபினட்டாக நான் தான் பண்ணேன். நட்சத்திரம் நகர்கிறதுல அந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 10 நிமிஷம் வரும். பட் எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கும். ஒரு டார்க் ஹியூமராக ஒர்க் ஆச்சு அந்த சீன், பர்டிகுலர் சீன். ஒரு அப்பர் காஸ்ட் உமன் வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, ஒரு கீழ் ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் தப்பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ரொம்ப ஏர்லியாக என்னோடய கரியரில் கேரக்டர் ரோல், சின்ன சின்ன ரோல்ஸே பண்ண, ஒரு 4 படங்களே பண்ணின சமயத்தில், ஒரு 1.5 வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி, எனக்கு இந்த லீட் ரோல் பண்ணுறதுக்கான அங்கம்மாள் வாய்ப்பு கிடச்சிது. என்னை பற்றி பெருசாக நான் நடிக்கலைன்றது தெரிஞ்சும் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு லீட் ரோல் வாய்ப்பு வந்து இது சாதாரண வாய்ப்பு இல்லை. இதுக்கான ரெஸ்பான்ஸும் ஆடியன்ஸ் கிட்ட எங்களை அதை கொண்டு சென்ற விதமும், கேரளா ஃபெஸ்டிவலில் ஆயிருக்கு, ஒரு 2000 பேர் பார்த்துருப்பாங்க கேரளாவில். மும்பை ஃபெஸ்டிவலில் அவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. அண்ட் இதெல்லாமே கமர்ஷியலாகவும் என்ஜாய் பண்ணாங்க, ஆர்டிஸ்டிக்காக கமர்ஷியலாக ரொம்ப என்ஜாய் பண்ணப்பட்ட படம். அவ்வளவு சீக்கிரம் ஒரு நடிகருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நீங்கள் அந்த பெருமாள் முருகன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது ஒரு விமன் சென்ட்ரிக் படம். ஒரு விமன் சென்ட்ரிக் படம் எடுத்து முடித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ இங்கே ஒரு ஃபிலிம் மேக்கராக இங்கே வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு காரணம் 2 பெண்கள், என்னோட அம்மா அண்ட் என்னோட தங்கச்சி. அவங்க 2 பேர் தான் இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே. அதனால ஒரு விமன் சென்ட்ரிக் படம் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நாங்கள் ஒரு என்ஜாய் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வஞ்சியில் அங்கே இருந்து ட்ராவலிங் ஆரம்பித்து, ரொம்ப காற்று, மழை, புயல், ரொம்ப தூரம் போக முடியல. அப்போ ஒரு போட்டில் ஒருத்தர் ஒரு டோர்ச் அடிச்சுட்டு ஒருத்தர் வந்தார், ராம் சார். அவர் தான் கூட்டிட்டு போய் ஸ்டோன் பஞ்சன் ஒரு கப்பலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டான். அதனால நாங்கள் தப்பிச்சுட்டேன். இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது அதனால தான். ஸ்டோன் பெஞ்சுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டோன் பெஞ்ச் ஃபேமிலிக்கு, கார்த்திகேயன் சாருக்கு, கார்த்திகேயன் சுந்தரன் சாருக்கு, அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இந்த படம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா,
நாங்கள் கோவிட் டைமில் அதான் வேற கோவிட் டைமில் படம் பார்க்குறது தானே வேலை, படம் பார்க்குறது புக்ஸ் படிக்கிறது தான் வேலை, வேற எதுவும் இல்லை. இப்போ அந்த டைமில் விபின் இந்த கோடித்துணி இங்கிலீஷ் பதிப்பு இருந்துச்சு, அது அனுப்பிவிட்டு மச்சம் அதை படித்து பாடுற எப்படி இருக்கு சொல்லிட்டு அது படித்து பார்க்கும்போது அதில் நிறைய லேயர்ஸ் இருந்துச்சு. அது ஒரு படம் அந்த அந்த கதை படிக்கும்போது நிறைய லேயர்ஸ், அந்த விஷுவலு, இப்படி அந்த மலை பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம் அதெல்லாம் வருது நம்மளுக்கு. அப்போ வந்துச்சு, அதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு எங்க டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி பெருமாள் முருகன் சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த இந்த அங்கம்மா கேரக்டர் ஆக்சுவலா அந்த சிறுகதையில வந்து ரொம்ப பாவமான ஒரு அம்மா, நாங்க அப்படியே உல்டாவா சேஞ்ச் பண்ணிட்டேன். அதை அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் சேஞ்ச் பண்ணேன். அப்படியே ஆரம்பிச்ச டிராவல் இது. சார் லாஸ்ட் வீக் தான் இந்த படத்தை பார்த்தேன், பிவிஆரில் தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. ஒன்று உங்ககிட்ட ஒரு ப்ரொடியூசராகவும் ப்ளஸ் வந்து கேமராமேனாகவும் ஒரு கேள்வி இருக்குது. முதல் கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிப்பாளராக என்ன மாதிரி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணீங்கன்றது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னென்னா, படம் பார்க்கும்போது ரெசல்யூஷன் வந்து 4K ரெசல்யூஷன் மாதிரி க்ராப் பண்ணி தான் இருந்தது. இது அவார்ட் காக இந்த படத்தை அப்படி ஒரு ரெசல்யூஷனில் நீங்கள் ஷூட் பண்ணிங்களா, இல்லை நார்மலாகவே இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னே பர்டிகுலராக சூஸ் பண்ணிங்களா? ஏன்னா படத்தை பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃப்ரேம் மாதிரியே இருந்தது. அதெல்லாம் ரசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேமில் என்னால் ரசிக்க முடியல, ஒரு குறிப்பிட்ட ரெசல்யூஷனாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை பற்றி ஒரு அந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ப்ரொடியூசராக சேலஞ்சஸ் ஃபுல்லாக சேலஞ்சு தான், அதனால அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, ஃபுல் சேலஞ்சு தான். ஏன்னா ஆக்சிடென்ட்லி ப்ரொடியூசர்ஸ் நாங்கள் இந்த படத்தில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படம் பண்ண வரல, இந்த படம் நடக்கணுன்றதுக்காக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிஸ்க் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் பேசிக்கலி ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, டெக்னீஷியன்ஸ். அதனால இந்த படத்துக்காக அந்த ரிஸ்க் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் அந்த ஃபார்மேட் ஆக்சுவலாக அடுத்த ஃபியூச்சர் சினிமா அந்த ஃபார்மேட்டு தான், அதனால அதை சூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா எபிக் ஃபார்மேட்ல தான் ஷூட் பண்ணியிருக்கு. அது ஓடிடியில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேமாக தெரியும். இப்போ லோகா படம், மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மேட் தான். அது தியேட்டரில் 2.35 ஓல்டு தியேட்டர்ஸ், அந்த சினிமாஸ்கோப் ரேஷியோ இருக்கிற தியேட்டர்ஸில் போகும்போது சைடு கட் ஆகும், 2 சைடில் பில்லர் வரும். அது எபிக் தியேட்டர், இந்த பிஎக்ஸ்எல் அங்கே எல்லாம் பார்க்கும்போது ஃபுல் ஃப்ரேமில். ஆமாம், அது ஏன்னா படம் நிரந்தரமாக ஓடிடியில் இருக்க போது அதனால அந்த ஃபார்மேட் சூஸ் பண்ணியிருக்கு. இப்போ எல்லா தியேட்டர்ஸும் இப்போ அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கு எபிக்கு. இப்போ இந்த 2.35 ரேஷியோ ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எபிக் ஸ்க்ரீன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் 5 தியேட்டர் வந்திருக்கு. இப்போ வரும் ஃபியூச்சர்ல 2-3 வருஷத்துக்குள்ள டோட்டல் அங்கேயும் இங்கேயும் ஒரே ஃபார்மேட்ல பார்க்குற மாதிரி வந்துடும். அதுக்காக தான் சூஸ் பண்ணி. ஓகே மேம், படம் பார்த்துருந்தேன், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது, இயல்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடி உங்களோட சார்பட்டா பரம்பரை பார்த்துருந்தேன், மெட்ராஸ் மேட்னின்ற படம் பார்த்துருந்தேன். அதில் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்தது அந்த கேரக்டர். ஸோ அது மாதிரி கேரக்டர் ஒரு பார்த்துட்டு மறுபடியும் அங்கம்மான்ற ஒரு கேரக்டர் பார்த்து டோட்டலாக சேஞ்சாக இருந்தது. இப்போ நிறைய படத்தில் உங்களை பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ரேமில் என்ன சொல்கிறது, ஒரு உமன் சென்ட்ரிக் கேரக்டரில் மெயின் லீடாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடியே அனுபவங்கள் இருக்கும், ஏன்னா பெரிய திரைக்குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சென்டரில் இருந்திருக்கீங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சிங்காக இருந்தது, இதில் என்னென்ன மாரி ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருந்தீங்க, ஒரு இப்போ புதுசாக வர நடிகர்களுக்கு இதன் மூலியமாக என்ன நீங்கள் ஒரு இன்புட்டாக சொல்ல வரீங்க? எல்லா சார்பிலையும் எல்லா கேள்வியும் கேட்டார்னு நினைக்கிறேன் மொத்தமாக. இல்லை, எனக்கு வந்து ஃபுல்லாகவே சேலஞ்ச் தான். ஏன்னா நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலே, அறிமுகத்தில் சொன்னேன்ல, 4 படங்கள் தான் பண்ணியிருந்த டைமில் இது எனக்கு லீட் ரோல் கிடைச்சிது. அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ எனக்கு அது ஃபுல்லாகவே சேலஞ்ச் தான். ஆனால் ஒன்லி திங் இஸ், இவங்க ஃபஸ்ட்டு பேசும்பொழுதே டைரக்டரும் சரி, அஞ்சாய் இவரும் சரி, நடிக்கிறது, கேரக்டர் அதெல்லாம் விட எப்படி பீடி கொளுத்தணுன்றது தான் ரொம்ப நிறைய லெசன் எடுத்தாங்க எனக்கு. 2 வீலர் ஓட்டுறது, அது ஒரு ரொம்ப மோசமாக ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வந்து ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கும், 90s வண்டி. அதை எப்படி ஓட்டுறதுன்றது எனக்கு பேலன்ஸே மறந்துடுச்சு. நான் 20 வருஷம் ஆச்சு ஓட்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறைய அவங்க ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் எனக்கு இந்த நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க பேசினது, அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசினது அதுதான். இன்ஃபேக்ட் அப்புறம் ரவிக்கை இல்லாமல் நடிக்கிறது அப்படின்ற ஒரு மேட்டர். ஸோ இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் அவங்க பேசினபோது, இது மட்டும்தான் நான் ஹோம்ஒர்க் பண்ணேன் நிறையா. திருப்பி நான் நிறையா எல்லா இன்டர்வியூஸ்லையுமே சொல்லிட்டேன்,
எப்படி நான் வந்து பீடி பிடிக்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். பால்கனியில் உட்காந்துட்டு என் பசங்களாம் அடிக்ட் ஆகிடுவேன்னு பயந்தாங்க. அது சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் ஷார்ட்டில் போய் பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் நான் வந்து அவங்க அது ஒரு பர்டிகுலர் ஸ்டைலில் பண்ணணும்னு சொன்னதுனால அது ப்ராக்டிஸில் 2 வீலர் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தென் ஐ காட் டு நோ நம்ம வந்து த்ரோட்டு ஒரு செட்டில் ப்ளவுஸ் இல்லாமல் நடிக்கிறோம் அப்படின்றது வந்து நான் 4 படங்களே நடித்த நடிகைன்றதால் நான் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்க போகிற ஒரு வில்லேஜ் ரோலில் அதெல்லாம் நான் யோசிச்சு அதுக்கான விஷயங்கள் இறங்கி காஸ்டியூம் டிசைனர் கிட்ட பேச இப்படியெல்லாம் என்னை தயார் பண்ணிக்கிட்ட. அப்புறம் அவங்க முன்னாடியே கூப்பிட்டாங்க ஸ்பாட்டுக்கு. ஒரு 15 நாள் போய் அங்கே போய் இருந்தோம் திருநெல்வேலியில். அது ஊர் மக்கள் அப்சர்வ் பண்ணுறது, அவங்களோட ஸ்லாங் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இந்த பர்டிகுலர் கேரக்டர் மாதிரி தான் எனக்கு வேணும்னு ஒரு கேரக்டரை காமிச்சாங்க. அவங்க வந்து சுந்தரி பாட்டின்னு அவங்க பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் அது வேற லெவலில் இருந்தாங்க. நான் அப்போ அவங்க வந்து 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உழைக்கிறவங்க. ஓகேயா, கொஞ்சம் அவங்க வெளியில் போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து இங்கே வந்தும் வீட்டுக்கிட்லேயும் உழைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பேர பசங்களுக்கு சமைச்சு போடுற எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள நான் பார்க்குறேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்னா தூக்கிடுவாங்க, 4 பேரை அடித்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கு. பேச்சிலையும் சரி, அவங்களுடைய எல்லா விஷயத்துலையுமே திறமை இது எல்லாமே ஃபிசிக்கலாகவும். அதில் என்னால் ஒரு கால் பங்கு கூட இருக்க முடியாது. ஏன்னா நான் சிட்டியில் இருக்கேன். அந்த மாதிரியான வேலை நான் செய்யலை. நிச்சயமாக அவங்க செய்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் கிடையாது. அவங்கள மாதிரி நினச்சா கூட என்னால் இருக்க முடியாது. ஸோ அதை நான் பார்த்துக்கிட்டேன், இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, வில்லேஜ் கேரக்டர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதிலிருந்து என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் முயற்சி செஞ்சேன். ஸோ அதை தவிர ப்ரிப்பரேஷன்றது வந்து அங்கே ஸ்பாட்டில் நம்ம இருக்கும் பொழுது, நம்ம நடிக்கும் பொழுது, நம்ம அங்கே என்னென்ன தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி போகிறது தான். அண்ட் ப்ளஸ் கோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, சரண், பரணி, தென்றல், முல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு இன்புட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கூட இருந்து பண்ணுறது, அந்த மாதிரி அதெல்லாம் மொமெண்ட் அது வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி, என்னோட கொஸ்டின் உங்ககிட்ட மெயினாக என்னன்னா, ஒரு புத்தகத்திலேருந்து அதை காட்சி மொழி ஆக்குறதுல நம்ம கதைக்கு கரெக்டாக எல்லாத்தையுமே கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதில் நான் எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் எல்லாமே நான் கதைக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டேன், காட்சி மொழி பண்ணிட்டேங்கிறது ஒன்று இருந்ததா. அதுபோக நிலம் சார்ந்து கதைகள் பண்ணுறப்போ எல்லா மொழி மக்களாலேயும் அது கூட கனெக்ட் ஆக முடியும். அதனால தான் இந்த படம் எங்கேனாலும் போகுங்கிறேன். ஏன்னா அந்த இடங்கள் எனக்குமே கனெக்ட் ஆகுது, எனக்கும் திருநெல்வேலி தான். ஸோ அது நம்ம அந்த மாதிரி படங்கள் இப்போ தண்ணீர் பார்க்குறப்போவும் சரி, கொட்டுக்காளி, கூழாங்கல், இந்த மாதிரி மூவிகள் அந்த ரேஞ்சில் நமக்கு இது பார்க்குறப்போ அந்த நிலத்தோட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த நிலம் உங்களுக்கு எவ்வளோ கதையோட கனெக்ட் பண்ண ஒத்துழைச்சுது அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா ரைட்டிங்காகவும் இருக்கும். அண்ட் தென் கேமரா ஒர்க்காக நீங்கள் டெக்னிக்கலாக சொன்ன மாதிரியும் இருக்கும். இந்த படம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு அவார்டுக்காக எடுக்கணும், இல்லை கமர்ஷியல் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக எடுக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கல. ஆக்சுவலாக பியூர் சினிமா எடுக்கணும், அதுதான் எங்களோட எண்ணம். இந்த சிறுகதையிலிருந்து ஒரு படமாக உருவாக்கும் போது நிறைய உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு சிறுகதை ஒரு 3 பக்கம் தான் இருக்கும். அதிலிருந்து ஒரு படம் ஒரு 2 மணி நேரம் படமாக மாற்றுறது ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்காக நாங்கள் ஆக்சுவலாக அந்த டெரைனை யூஸ் பண்ணியிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. அதுக்காகவே நார்த்து தமிழ்நாடுல இருந்து சவுத்து தமிழ்நாடு வரைக்கும் நானும் டைரக்டரும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கு. அது ஒரு இடம் விடாத எல்லா இடத்துலையும் போயிருக்கு. அப்படி ஒரு ஆக்சுவலாக நாங்கள் அப்படி ஒரு டெரைன் வச்சு ஒரு கதை சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும். ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் இல்லையா, ரொம்ப சின்ன கண்டென்ட். அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ஒரு டெரைன் வச்சு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளானிங்ல இருந்தது. அதனால அதுக்கு போட்ட எஃபர்ட்டுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு திருப்தி தான். ஆனால் கதை மூலியமாக பார்த்தா ரொம்ப ஒரு 100% அது கொடுக்க முடிஞ்சுதான்னு பார்த்தா தெரியல, அது அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் ட்ரை பண்ணியிருக்கு, ஒரு பியூராக ஒரு சினிமா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அந்த அங்கம்மாள் ஒரு டைட்டில் உங்களுக்கு எப்படி சார் இது மைண்டில் வந்தது நேம்? அங்கம்மாள் இந்த படத்தோட கோடையில் ஒரு ரைட்டர் இருக்கு, சுதாகர் தான் அங்கம்மாள் பேர் சஜஸ்ட் பண்ணது. சுதாகரோட பாட்டி பேர் என்ன அப்படின்னு நினைக்கிறேன், அங்கம்மாள்னு சொன்னா ஆக்சுவலா தமிழ்ல இன்னொரு அர்த்தம் இருக்கு, அழகு, பியூட்டிஃபுல். அதுதான் இம்ப்ரெஸ் பண்ணது அங்கம்மாள். இதே மாதிரி என் ஊர் வந்து வந்தவாசி. இதே மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அங்கம்மாள்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ரொம்ப கோவக்காரங்க, எங்கள் அப்பாவே பயப்படுவாங்க, அங்கம்மானால அந்த ஊரே பயப்படும். அப்படின்றதால இந்த கேரக்டர் நானும் படம் பார்க்கல, ஆனால் அவங்க ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க. இந்த படத்தில் எப்படின்னு பார்க்கல சார், கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். அப்படிங்களா? அந்த பேரை கேட்டாலே ஊரே பயப்படுவாங்க உண்மையில. அதனால தான் அதை கேள்வி கேட்டேன். ஆனால் அவங்க பவர்ஃபுல்லான ஒரு லேடி தான் அந்த ஊரில். உங்களோட கேரக்டர் பவளம், அதில் வந்து நீங்கள் வந்து
அம்மா வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சோஷியல் ப்ரெஷர் காரணமாக வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பயாஸ்டாக இந்த மாதிரி இருந்தது. ஆஸ் அ சரணா பவளம் கேரக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெதர் ஹீ இஸ் ரைட் ஆர் ராங்? ஒரு படத்தில் ஒரு எமோஷன் வரதை வந்து நம்ம சரணனா அதை மிக்ஸ் பண்ணிக்கவே முடியாதுல்ல. பவளம் ஸ்டாண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி யோசிச்சு பார்த்தா பவளம்க்கு அவன் சைடில் அது கரெக்டாக தான் பட்டுது, மம்மிக்கு அவங்க சைடு கரெக்டாக பட்டுது, பரணியனுக்கு அவங்க சைடு கரெக்டாக எல்லாருக்குமே வாட் தே வாண்ட் டு டூ அண்ட் வாட் தேர் ட்ரைங் டு டூ இஸ் ரைட் ஃபார் தம். கடைசியாக அம்மாவுமே வந்து யாரோட ஹாப்பினஸையும் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் உனக்காக போடணும், ஓகே நான் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு நான் ஹாப்பி பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அதில் முழுசாக உடன்பாடில் திருப்தி கொடுக்க மாட்டேங்கிறதுனால ஷீ லவ் த ஹவுஸ். ஸோ எல்லாருக்குமே எல்லாரும் பண்ணுறதும் கரெக்டாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் படமாக பார்க்கும்போது. உங்களுக்கு ஆக்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா இதில் அந்த ரோல் பண்ணுறதுக்கு? லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் பில்டிங்கோ அந்த ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதோ ஏதாச்சும் இந்த த்ரூ அவுட் த ஜேர்னியில் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின். இல்லை ப்ரோ, அந்த மாதிரி எதுவும் இருந்த மாதிரி இல்லை. எனக்கு அதில் கரெக்டாக ஃபிட்டுன்னு ஆகிறோமான்ற டவுட் வந்து எப்போவுமே படம் முடிஞ்சு பார்க்குற வரைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேராக இருக்கிறதுனால இது ப்ராப்பர் ரூட்டட் கல்ச்சர் பேஸ்ட் சப்ஜெக்ட். இந்த கதையிலையும் இந்த மண் சார்ந்த விஷயத்தில் நம்ம ஒத்து போகிறோமா, கரெக்டாக அது பார்க்கும்போது கன்வின்சிங்காக இருக்குதான்ற ஒரு டவுட் மட்டும்தான். அது படமாக பார்க்கும்போது அது நல்லா அமைஞ்சுது. ஏன்னா நம்ம அதில் ஃபிட்டுன்னு ஆக போகிறோமா இல்லையான்றதுக்கு முன்னாடியே டைரக்டரு, ப்ரொடியூசரு, அந்த படத்தில் லீடாக நடிக்கிறவங்க இவ்வளோ பேரோட டிஸ்கஷன் பண்ணி இவன் கரெக்டாக இருப்பான்ற ஒரு ஸ்கெட்சுக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்டே அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படின்னும் நமக்கு முன்னாடியே அந்த மேத் அவங்க பண்ணுறதுனால நமக்கு அது ரிலேட்டபிளாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஃபீல் பண்ணும்போது ஈஸியாக நம்ம உள்ளே போயிடுறோம். எமோஷனாக பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வடச்சென்னை, கேஜிஎஃப் இந்த மாதிரி படத்தில் கத்துறது, கத்தி வர்றது, கெட்ட வார்த்தை பேசுறது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இதில் ஒரு சின்ன எமோஷன் தான், அது எவ்வளோக்கு எவ்வளோ சட்டிலாக ப்ளே பண்ண முடியும். கூட நடிக்கிற பரணி அண்ணா ஆகட்டும், அவங்க தென்றல் ஆகட்டும், இந்த ஆக்டர்ஸோட கொலாபரேட் பண்ணி எப்படி என்னோட எமோஷன் நான் கன்வே பண்ணுறேன். எண்ட் ஆஃப் தி டே என்னோட மோட்டிவ் தான் அது. அதுக்கு நான் அவங்களெல்லாம் யூஸ் பண்ணி மம்மிக்கிட்ட போகிறதுக்கு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அக்ரெசிவாக இல்லாமல் எவ்வளோ பாசிவாக அந்த எமோஷனை வந்து நான் டீல் பண்ணுறேன்றது மட்டும்தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பட்டது பண்ணும்போது. ப்ளஸ் சிங்க் சவுண்டில் பண்ணுறதுனால நம்ம பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் டப்பிங் பண்ணுற ப்ராசஸ் கிடையாது. அங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ ஒன் டைம் ரெக்கார்ட் ஆக போகிறது தான். ஸோ அது நம்ம எதுவும் ஐஸ் வாட்டர்லாம் குடிக்காமல், ஐஸ்கிரீம் சாப்பிடாம, வாய்ஸ் கிளியராக வச்சுக்கணும். இந்த டைலாக் நல்ல என்ன எஃபெக்ட் கொடுக்க போகிறோன்றதை முன்னாடியே மெமரைஸ் பண்ணிக்கணும். மிஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி எல்லாரோட சேர்ந்து நம்ம ஒன் மோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில விஷயத்தில் நான் கான்ஷியஸாக இருக்க வேண்டியது இருந்தது. மற்றபடி சேலஞ்சிங்காக அந்த மாதிரி எதுவும் இல்லை. இட் வாஸ் வெரி ஹாப்பி ப்ராசஸ். இன்னொரு கொஷின் என்னென்னா, எப்பயுமே ஜென்ரலாக ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ப்ராசஸ் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். லைக் ஒரு ஸ்கிரிப்ட் வருது அப்படின்னா அதை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி எப்படியும் ஒரு ரிஹர்சல்ஸ் பண்ணுவாங்க. பட் அந்த சினாரியோவில் ஒரு ரிஹர்சல்ஸுங்கிறது அவசியமாக இருக்குதா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில்? இல்லை வந்து ஸ்பாட்டுக்கு போனோம்னா ரெடி டு கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி சூழல் இருக்கா? லைக் இத்தனை படம் பண்ணதுக்கு அப்புறமாவும் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு திருநெல்வேலி ஒரு ஊர் சார்ந்த சப்ஜெக்ட் அப்படிலாம் வருது அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதெல்லாமே ரெடியாக இருந்தாலுமே அங்கே போய் ஒரு ரிஹர்சல்ஸோ இல்லை நிறையவோ தேவைப்படுதா? இல்லை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா அது ஈஸியாக கூட வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கா? இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல பிரதர். நம்ம பண்ண படங்கள் வந்து பெரிய படங்கள், அந்த டைரக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ், அவங்களோட நம்ம ட்ராவல் தான் பண்ணியிருக்கோமே தவிர நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ரிஹர்சல்ஸ் அது டைரக்டர்ஸ் எடுக்கிற கால் தான். அது ஒரு படத்துக்கு தேவைப்படும், ஒரு படத்துக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய படம், எவ்வளோ ப்ரொடக்ஷன் வைஸ் சைஸான படம் தெரியும், இருக்கிற ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தெரியும். அந்த படத்துக்கு வந்து எனக்கு ரிஹர்சலும் இருந்ததில்லை, என்னை நேரில் கூட பார்க்கல. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கால் வந்தது, இந்த மாதிரி கேஜிஎஃப் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து பேசுகிறோம், பார்ட் 2ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இருக்குது, அதுக்கு வி வுட் லைக் டு காஸ்ட் யூ அப்படின்னாங்க. எல்லாம் ஓகேன்னு ஃபோன் கால்லேயே தான் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது. ஸ்ட்ரெயிட்டாக நான் டைரக்டரை மீட் பண்ணதே வந்து பெங்களூரில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் காலையில் அவரை பார்க்குறேன். ஸோ என்னை நேர்லேயே பார்க்காம அவ்வளோ பெரிய படத்தில் வந்து த்ரூ ஓவர் ஃபோன் கால் கம்யூனிகேஷன்லேயே அவங்க கேஷ் பண்ணி செட்டுக்கு வர வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு அது மாறிட்டே இருக்கும், அது டைரக்டரோட கால் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் இவ்வளோ ரூட்டட் கல்ச்சர் பேஸ்ட், நம்ம ஃபெஸ்டிவல் போகுது, தேட்டரிக்கல் போகுது, இவ்வளோ சிங் சவுண்ட் இருக்குது, இதில் பெருசாக ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா மேம் தான் இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா அவங்க ஒருத்தவங்க சரியா இல்லைன்னா நம்ம என்னதான் எமோஷன் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஷீ டிட் ஆல் தி ஹோம் ஒர்க். நம்ம சும்மா போய் நம்ம கொடுத்த ஜாபை கன்வின்சிங்காக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம், வேறு எதுவும் பண்ண வேணும்.
அங்கே ஸ்பாட் ரிஹர்சல் உண்டு, ஸ்பாட் ரிஹர்சல் கன்ஃபார்ம்டாக உண்டு. ஏன்னா சில எமோஷன் எனக்கு இவனுக்குமான முக்கியமான சீன்ஸ் நிறையா இருக்கும், இன்னொரு கேரக்டருக்கும் எங்கள் எல்லாருக்குமா சேர்ந்து முக்கியமான சீன்ஸ் இருக்கும். அது அந்த ஃபஸ்ட்டு 2-3 ஃபஸ்ட்டு ரிஹர்சல் மாதிரி தான் 2 முறை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து 3வது முறை 4வது முறை டேக் நாட் ஓகே டேக் இட் செல்ஃப் வில் பிகம் ரிஹர்சல். பட் அது வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் தான். 4வது டேக் 5வது டேக் நீங்கள் போயிட்டே இருக்கிறதே கூட ஜஸ்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிஹர்சல் தான். ஸோ அந்த எஃபர்ட் கண்டிப்பாக உண்டு. முன்கூட்டி ஒர்க் ஷாப் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ் ஐ டோன்ட் திங்க் வி டிட் திஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சீனுக்கு இப்படி ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தோணல் வந்திருக்கா, இல்லை அந்த மாதிரி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் வாட் ஹஸ் பின் நரேட்டட், உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறது மூலிமா அஸ் அன் ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோணல் வரும். அப்போ நம்ம அந்த டைரக்டர்கிட்ட கன்வே பண்ணுறது அந்த ரேப்போர்ட் எப்படி இருக்குது, அது ஒரு நல்ல ஹெல்த்தியான இதாக போகுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருக்கும், ஒரு ஷெடியூல் கன்ஸ்டன்ட் இருக்கும், அதெல்லாம் வந்து இதுக்கு கை கொடுக்குதா அந்த மாதிரி இருக்குது? சரி, நான் பண்ண படங்களில் நான் கொஞ்சம் ஃப்ரீடமோட சின்னதாக நானாகவே ஏதாவது சிலதெல்லாம் யோசித்து பண்ணேன். அதுக்கான ரெஸ்பான்ஸும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா 2 படம் தான் நான் சொல்ல முடியும். ஒன்று அங்கம்மாள், ஒன்று மெட்ராஸ் மேட்னி. மெட்ராஸ் மேட்னி வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியலை, பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதில் நான் ஒரு பச்சோந்தி பிரேமான ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர் பண்ணேன். ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர், காமெடி. எனக்கு விஜய் டிவி ராமரோடு சேர்ந்து நான் காமெடி பண்ணுறது நல்லா ஒர்க் ஆகிருந்தது. ஸோ அதில் எப்படின்னா அப்படியே நேச்சுரலாக என்ன வருதோ அந்த ஆங்கிளில் எடுத்தார். கிட்டத்தட்ட அங்கம்மாள் ஆல்சோ அப்படி தான். ஒரு ஆக்டரோட அந்த மொமெண்ட்டில் அவங்க எப்படி பர்சீவ் பண்ணி எப்படி வருதுனால டயலாகு டெலிவரி டயலெக்டுக்கு தான் ஹெல்ப் இருந்துச்சு. பட் எமோஷன் டெலிவரி நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்க்கு வந்து நல்ல ஃப்ரீடம் இருந்தது இந்த ப்ராஜெக்டில். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது அது ரொம்ப முக்கியம். அதனால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அவ்வளோதான், அன்றைக்கி 6 o'clock முடிக்கணும்னா அவ்வளோதான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் டேக்ஸ் போக முடியும். அதுக்குள்ளே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் டேக் ஓகே ஆகும் பொழுது அதுக்குள்ளே என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி போகும். ஸோ அதை தவிர இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு சில படங்களில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் அந்த மாதிரியான வித்தியாசங்கள் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கேரக்டர் செட் ஆகிட்ட பிறகு நீ ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு சீன்ஸ் இருக்காது. ஒரு நட்சத்திரம் நகர்கிறது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு எமோஷனல் பிளாக்மெயில்னா அது ஒரு ரொம்ப டெரராக அழுது கத்தி அந்த மாதிரி ஒரு கலாட்டா பண்ணுற இடத்துல 2வது டேக்கு 3வது டேக்கு வேரியேஷன் ஒரு சின்னதாக கொடுக்கலாம். பட் அங்கே கூட டைரக்டர் செட் பண்ணிடுவார். பாரஞ்சித் சொல்லிட்டாரு, இவ்வளோ வேணும், அதிகமாக வேணும், இவ்வளோ வேணாம், இவ்வளோ வேணும், நல்லா அழுவணும், நல்லா. ஸோ அந்த ஒரு மீட்டர் ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க, எவ்வளோ எக்ஸாஜரேட்டட், எவ்வளோ கோவம் அப்படின்றது. ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். தட்ஸ் இட். அண்ட் இன்னும் நம்மளும் இவர் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அவ்வளோ வரல. இப்போது ஆசையாக இருக்கும் கேட்கும் பொழுது. ஃபஹத் ஃபாசில் என்ன பண்ணுவாராம், ஃபஸ்ட்டு ஒரு முறை நடிச்சிருவாராம் ஃபர்ஸ்ட் ஷாட், கேள்விப்பட்டிருக்கேன். கடைசியில் திருப்பவும் வந்து படம்லாம் முடிகிற சமயத்தில் அந்த ஃபஸ்ட்டு 2 நாள் பண்ணது திருப்பி கேட்டு பண்ணுவாராம். அது கேட்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கே எப்போதுமே ஒரு படம் ஆரம்பிக்கும் போது நல்லா நடித்த ஃபீலிங்கே வராது. ஃபஸ்ட் டே ஒர்க்கு, செகண்ட் டே ஒர்க்கெல்லாம் எனி. ஸோ அப்போது அதுக்கு எவ்வளோ லெவல் நீங்கள் ரீச் பண்ணணும்னு பாருங்கள். வென் யூ கேன் கமாண்ட் அ டைரக்டர் தட் எனக்காக இன்னொரு அந்த சீன் எடுனா ப்ரொடக்ஷனையும் நீ வந்து ஒரு இதுக்கு உட்படுத்துகிறேன். ப்ரொடக்ஷன் ஆல்சோ ஹஸ் டு ஸ்பெண்ட் ஃபார் தட் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு தெரியணும் வேற கொடுக்கறதுக்கு. இன்னொன்று எடுத்தால் வேற மாதிரி பண்ணுறதுக்கான சத்தியமா. ஏன்னா அது தெரியாத படம் ஓகே டேக்கா பல தடவை இன்னும் இப்போ நல்லா வருது, நீங்கள்லாம் யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நல்ல வேலை டேக் ஓகேப்பா, அப்பா அடுத்ததுப்பா, இந்த மாதிரி ஃபீலிங் நிறையா முறை இருந்திருக்கு. பிகாஸ் சம்டைம்ஸ் யூ டோன்ட் நோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ணிட்டோம், நல்லா தானே வந்திருக்கு அப்படி தோணும். டேரக்டர் ஓகே சொல்கிறாங்க, நம்ம மைண்ட் இதுக்கு மேலே ஒர்க் பண்ணாது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து பல படங்கள் பல விதமான சீன்ஸ் பண்ண தான் நமக்கான அந்த நீங்கள் சொல்கிற ஸ்பேஸ்க்கு போக முடியும் அப்படின்றது. ஏன்னா நான் இப்போ கேட்ட கொஷனுக்கு வந்து நீங்களே இது சொல்லியிருக்கீங்க மேம். மெட்ராஸ் மேட்னி பார்க்கும்போது தான் எனக்கு அந்த தோணல் வந்தது. இது எப்படி ப்ராக்டிக்கலி வந்து இப்படி ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்களா? பட் ஆனால் அது அந்த பிளாட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பொருந்திருந்தது. அந்த ஒரு விதமாக போகக்கூடிய ஒரு சீனை அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தூண்டி விட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். த்ரூ அவுட் த மூவி அந்த ஜாயை கேரி பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ இந்த கொஷின் இருந்தது, அதனால தான் அந்த இம்ப்ரோவைசேஷனுக்கு வந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் மேம், நான் வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ ஜென்ரலாக இப்போ நீங்களும் தேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. தேட்டர் டு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா போகிறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மாதிரி அவங்கள
இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், லைக் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும். நான் தேட்டர் வந்து அதை ஆன் ஸ்பாட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பனில் நம்ம பண்ணுறோம் லைவ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி. பட் இது வித்தியாசமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பர்சனாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி நான் தேட்டர் ட்ரெயின்டு கிடையாது. நான் வந்து லேட் ஸ்டார்டர், லைக் என்னோட லேட் 40s தான் நான் சினிமாவே என்டர் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சில நாடகங்களில் நடிச்சுட்டு, நான் கதை சொல்லியா சில நரேட்டிவ் நாடகங்கள் நடிச்சுட்டு, நரேட்டிவ் ஃபார்மில் ஒரு கதை சொல்லியாட்டும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிங்கிள் பர்சன் நரேட் பண்ணுற மாதிரியான நாடகங்கள் பண்ணிட்டு நண்பர்களோட நாடகங்களில் நடிச்சுட்டு வரேன். ஸோ பட் நான் ட்ரெயின் ஆகலை, பட் ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் நிறையா யங்ஸ்டர்ஸ்லாம் நாடகங்களில் நடிக்கிறத வச்சு நான் பார்க்குறேன். பட் தயார் பண்ணிக்கிறதுன்னு ஒன்றுமே இல்லை. ஒன் திங் இஸ் நடிப்பு, அதுக்கான டெடிகேஷன். பிகாஸ் தேட்டரில் வந்து நீங்கள் உங்களுடைய காஸ்டியூம், உங்களுடைய திங்ஸ், உங்களுடைய நிறைய கேர் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி யூ பிகம் ரெடி. பட் நிறைய ஆர்டிஸ்ட் நான் பார்க்குறேன் ரெடியாக போயிடுவாங்க, அங்கே ஸ்பாட்டில் தான் எல்லாமே அவங்களுக்காக கொடுப்பாங்க. ஒரு 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 ஜுவல்லரி ஆகட்டும், ஒரு காஸ்டியூம் ஆகட்டும், ஆக்சசரிஸ் ஆகட்டும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எதுவுமே ரெடியாக இருக்காது அவங்களுக்கு. ஸோ அதனால் ஐ மீன் ரெடி மீன்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்க, கை வீசிட்டு போயிடுவாங்க, அங்கே போய் இருந்துருவாங்க. யோசிப்பாங்க அதை பற்றி எல்லா ஆக்டர்ஸுமே. பட் தேட்டரில் இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், இது வேணுமா அது வேணுமா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணும். ஏன்னா அவங்களே ப்ராப்பர்ட்டியில் இது எல்லாமே யோசிச்சு பழக்கப்பட்டுட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி வந்து அந்த 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 பாடி ட்ரைனிங் வந்து அது வந்து வேற லெவலில் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ட்ரைனிங் கிடைக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க போகிறீங்க சினிமாவில். பட் எனக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் தேட்டர் ட்ரைனிங் அது இது எவ்வளவு இருந்தாலும் சில சமயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு நடிக்கிறதுக்கு போனோம் அந்த ஸ்பாட்லன்றது தான் என்னோட ஃபீலிங். ஏன்னா இவர் சொன்ன மாதிரி ஒரு படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆரன்னு சொன்னார் இல்லையா. ஒரு டைரக்டர் எதிர்பார்க்கறது வேற, ஒரு கதைக்களத்துக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஸோ நம்ம கொஞ்சம் அந்த ஓப்பன் மைண்ட் வச்சுக்க முடியுமா அப்படின்றது தான். ஆனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி குட் அஸ் அ தேட்டர் ஆர்டிஸ்ட். அதை நீங்கள் நிறையா பண்ணணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேர் எதிர்க்க லைவாக பண்ணுறீங்க, அந்த எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட். ஆனால் இங்கே நீங்கள் ஓப்பன் ஸ்லேட்டாக போகிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ சப்டிலாக இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறீங்க இந்த இதில். சப்டிலாக இருக்கிறது சப்டில் இல்லைன்றது எல்லாமே வந்து அந்தந்த ஸ்பாட் அந்த டைரக்டர் அந்த கதையை பொறுத்தது. பட் எனக்கு தெரியும், ஐ எம் தேட்டர் ஆக்டர், ஐ நோ சம்திங், ஐ நோ திஸ், இதை நான் பண்ணணுமா இப்படி பண்ணணுமா ரொம்ப மூளையை கசக்கிக்காம என்ன சொல்கிறாரோ அந்த மொமெண்ட் அதை நீங்கள் ஒர்க் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மைண்டில் ஏகப்பட்ட விஷயங்களை குழப்பிக்காம, ஏன்னா ஒன்று வித்தியாசப்படும், நம்ம எதையுமே ப்ரீ பிளான் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால் அந்த கதையும் அந்த டைரக்டர் அந்த ஸ்பாட்டு அங்கே நீங்கள் பண்ணக்கூடிய ரிஹர்சல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உதவும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.